வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போவது டயலாக் ஸ்டார் பாயிண்ட்ஸ் மீதியினை எவ்வாறு பரிசீலிப்பது, டயலாக் ஸ்டார் பாயிண்ட்ஸ் எமது மொபைலுக்கு எவ்வாறு ரீலோடாக உபயோகிப்பது என்பது பற்றி இந்த வீடியோவினூடாக நாம் பார்க்கலாம். நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு ரீலோடிற்கும் அல்லது ரீசார்ஜ் அட்டைக்கும் சிறு தொகை ஸ்டார் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சேர்க்கப்படுகின்றது. நீங்கள் மேற்கொள்ளும் ரீலோட் பெறுமதியை அடிப்படையாக வைத்தே டயலாக் ஸ்டார் பாயிண்ட்ஸ் தீர்மானிக்கப்படுகின்றது. முதலில் நாம் பார்க்க போவது எவ்வாறு ஸ்டார் பாயிண்ட்ஸ் மீதியினை பரிசீலிப்பது என்பதாகும். உங்கள் மொபைலில் #141# என டயல் செய்து ஸ்டார் பாயிண்ட்ஸ் மெனுவுக்கு செல்லலாம். பின்னர் செக் யோர் பேலன்ஸ் ஆப்ஷனை தெரிவு செய்ய வேண்டும். பின்னர் டோட்டல் பாயிண்ட்ஸை தெரிவு செய்து சென்ட் செய்து கொள்ள வேண்டும். இங்கு 100.26 பாயிண்ட்ஸ்கள் உள்ளன. 100 பாயிண்ட்ஸ்களை வைத்துவிட்டு 0.26 பாயிண்ட்ஸ்களை உங்களுக்கு ரீலோடாக மாற்றிக்கொள்ள முடியும். பொதுவாக ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி டயலாக் ஸ்டார் பாயிண்ட்ஸ் காலாவதியாகின்றது. அதற்கு முன்னர் பயனுள்ள வகையில் ஸ்டார் பாயிண்ட்ஸை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்து நாம் பார்க்க போவது ஸ்டார் பாயிண்ட்ஸை ரீலோடாக எவ்வாறு மாற்றிக்கொள்ளலாம் என்பது பற்றி பார்க்கலாம். உங்கள் கிரியேட் மெசேஜில் ஸ்டார் ஸ்பேஸ் பே என டைப் செய்து ஸ்பேஸ் நீங்கள் ரீலோடாக மாற்றிக்கொள்ளும் ஸ்டார் பாயிண்ட்ஸ் தொகையினை பதிவு செய்ய வேண்டும். நாங்கள் 0.03 என்று டைப் செய்து கொள்வோம். டைப் செய்து 141க்கு சென்ட் செய்து கொள்ள வேண்டும். சென்ட் செய்து கொண்டதன் பின்னாடி 0.03 ரூபாக்கள் எமது அக்கௌண்ட்டில் ரீசார்ஜ் செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கும். அடுத்து நாம் பார்க்க போவது மை டயலாக் ஆப்பினூடாக டயலாக் ஸ்டார் பாயிண்ட்ஸை எவ்வாறு ரீலோடாக மாற்றிக்கொள்ளலாம் என்பது பற்றி பார்ப்போம். முதலில் மை டயலாக் ஆப்பினை ஓப்பன் செய்து கொள்ள வேண்டும். மை டயலாக் ஆப்பில் உள்ள ரீலோட் எனும் சிவப்பு நிற பட்டனை கிளிக் செய்து அதர் டாப்அப்ஸை தெரிவு செய்ய வேண்டும். இதில் உமது இலக்கத்தை டிக் செய்து ரீலோடாக பெற்றுக்கொள்ளும் ஸ்டார் பாயிண்ட்ஸ் தொகையினை டைப் செய்ய வேண்டும். உதாரணமாக நாங்கள் 0.05 என டைப் செய்வோம். பின்னர் பே யூசிங் மெத்தடில் ஸ்டார் பாயிண்ட்ஸை தெரிவு செய்து நெக்ஸ்ட் செய்து கொள்ள வேண்டும். பின்னர் உமது இலக்கத்தை ஸ்டார் பாயிண்ட்ஸ் அக்கவுண்ட் தெரிவு செய்து உமது மீதியை அறிந்து கொள்ளலாம். ஸ்டார் பாயிண்ட்ஸ் 100.09 எனும் மீதி உமக்கு காட்டுகின்றது. இதில் 0.9 உமக்கு ரிடீம் பண்ணி கொள்ளலாம். ஆனால் இங்கு நாங்கள் 0.05 தான் ரிடீம் பண்ணிக்கொள்கிறோம். பே கன்ஃபார்ம் ஸ்கிப் இவ்வாறு மாற்றிக்கொண்டதன் பின்பு சக்ஸஸ் எனும் மெசேஜ் வந்திருக்கும். அதுக்கு ஓகே பண்ணி டயலாகினால் இவ்வாறு ஒரு மெசேஜ் உமக்கு வந்திருக்கும். Dear customer, you have redeemed 0.05 star points for your transaction என்று வந்திருக்கும். எமது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை அமர்த்துங்க. மறக்காமல் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.